பார்த்திபன் சாதாரண சிறுவனே அல்ல. எதிர்காலத்தில் உனக்காக பல சாதனைகள் காத்திருக்கின்றன. நீ மட்டும் மனம் வைத்தால் இவனை மன்னிக்க தயார். இல்லையே இறுதி வரை இவன் நீப்பிடித்தான். நிறுத்து. உன் இறுதி உறுதியாகிவிட்டது. உனக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்து விடாதே. உன்னை அழிக்க எங்கோ ஒருவன் பிறந்திருப்பான். ஐயோ, இவ்வளவு துணியை நான் எப்படி துவைக்க போறேன்? வீட்டு பேய வேற காணோம். நிஜ பேய் வந்துடும் போல இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. ஐயோ வெள்ளையா, 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 வெள்ளையா. இந்த கொள்ள பையில கண்டுபிடிச்சாலும் இந்த வெள்ளை பையில கண்டுபிடிக்கவே முடியலையே. அரப்பா, துண்டோட அலை விட்டானே. அழுக்கு மூட இங்க இருக்க, இந்த கிறுக்கன் எங்க காணா? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இடத்த விட்டு போறதில்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா, அச்சக்கா பிச்சக்கா. அச்சக்கா முச்சக்கானா? அச்சக்கா பிச்சக்கா. அச்சக்கா முச்சக்கானா என்ன? பிச்சக்கோ, பிச்சக்கோ, பேய், பிச்சக்கோ. அப்பா, ஒரு விதத்துல பேயும் நம்மளுக்கு உதவி செய்யுது. இதை வச்சே நம்ம பொழைச்சிக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொடாத விட்டுடு, நான் ஓடிடுறேன். என்ன தொடாத விட்டுடு, நான் ஓடிடுறேன். நீ ஒரு ஆம்பளை, கழுத்துல தாலியை கட்டிட்டு விட்டுட்டு ஓடுற நான் சொல்றேன். அடட, நம்ம வீட்டு பேய். நான் காட்டு பேயோ என்ன ஒண்ணு பயந்தேன். பேயா? இப்ப என்ன பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்கும். ராத்திரி நடுச்சாமத்துல வந்து எழுப்பி கேப்ப பாரு. கேப்ப கஞ்சி குடுக்கறேன் பாரு. எந்திரியா, வேலையை பார்க்காம ஊர்ல இருக்க துணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட காலகாலத்துல வெளுத்து கொடுக்க வேண்டாம். அவங்க வீட்டுல வந்து நிக்கிறாங்க. எந்திரி. ஐஷோ, 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 ஐஷோ. என்னடி எப்படி நம்ம வெளுப்பு? ஆடா பாவி, ஏயா உன்னை செலவு பண்ண சொன்னா சல்லடை பண்ணி வச்சிருக்க. துணி கொடுத்தவனுக்கு என்ன பதில் சொல்றது? அவன் பிறந்தப்ப என்ன துணியோடவா பிறந்தான்? போறப்ப துணி இல்லாம போகட்டும். அவன் போகலையா? இருக்கானே. அப்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் பாத்துறேன். ஐஷோ, ஐஷோ, ஐஷோ. என்னடி நம்ம முன்னால தப்பனா துணி பின்னால தப்பின்னு போகுது? அதானே. ஐயோ, அங்க பாருயா. ஐயோ, நாட்டாமக்காரர் கொண்டாட்டினுடைய புடவை பறக்குது. ஒட்ட கோபுரத்துல இருந்த பேய் இங்கேயும் வந்துருச்சு. சொல்லுவேன். இப்படி துண்டை காண துணியை காணும் ஒடியாடுச்சமே. இந்த பேய்கிட்ட கேட்டு மீது துணியை வாங்கிட்டு இருக்கலாம்ல. இப்ப ஊருக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? பேய்கிட்ட என்ன பேச சொல்றியா? அது என்ன கேள்வி கேட்க தெரியுமா? என்ன கேட்கும்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத தண்டம் உனக்கு ஏண்டா இடுப்புல வேட்டி முண்டம் அப்படின்னு கேட்கும். சரின்னு சொல்லி நான் உரிமை கொடுத்துருவேன். நீ சந்திரா வந்துட்டா போறது. துணி எல்லாம் கேட்பாரு. துணி கத்துக்கிற மாதிரி என்ன கத்துக்கிடுவா. நீ அந்த குதிரைக்குள்ள போய் ஒளிச்சுக்கப்பா. சின்ன சின்ன கரமா போச்சு என்ன கடிக்கும். நீ சந்திரனுக்கு பயப்படுவேன், காசுக்கு பயப்படுவேன். எங்க போய் ஒளிச்சு? வணக்கம் அம்மா. சிரிக்கிற சந்திரன் இல்லைங்கிற புலேந்திரன். யார் அது புலேந்திர? அறிவு கட்ட உண்டா? உனக்கு எங்க தெரியும்? அல்லி அரசாணி மாலை கூத்துல புலேந்திர வேஷம் கட்டுற பிள்ளை வந்திரி நம்மது மனக தன்னில் மதமும் மாறி மழை பொழிக்கிறதா. வெள்ளையா, வெளியே வா, வெளியே வா. சந்திர மட்டும் இல்ல, கூட யாரோ வந்திருக்கிறானுங்க. எனக்கு பயமா இருக்குது. வீட்டு கதவை சாத்திக்கிட்டா, கோட்டை கதவை சாத்திக்கிட்டா நினைப்பா. கோமணத்தை கட்டிக்கிட்டு பேட்டிய கொடு. இந்த தோஞ்சி தந்து ரெண்டு போட வந்தாயா. இந்த கையகல துணி இல்லனா மானமே போயிருக்கும். இடுப்பு வயசை கட்டிக்கிட்டு ஈச்சம்பாய கட்ட வச்சுட்டாயா. கதவை திறக்கிறேன் ஒடுக்கிட்டா. அட பாவி, என் பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தாங்க. இருக்கிற ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு போயிட்டேன். ரோஜனை சொல்லு. ரோஜனை சொல்லு. மூச்சு பிடிச்சிட்டு கம்மல் படுத்துக்கா, நான் காப்பாத்துறேன். தம்பி
மலைக்கு அந்த பக்கம் எண்ணெய் விக்கிஞ்ச காத்தி எண்ணெய் தழும்புதுன்னு என்ன விலை கூறினாலோ என்ன விலை கூறினாலோ 10 மலைக்கு அந்த பக்கம் பால் விக்கும் பாப்பாத்தி பால் தழும்புதுன்னு பால் விலை கூறினாலோ நேத்திக்கு என்கிட்ட மூக்குப்பொடி வாங்கி போட்டுக்கிட்டானே நீங்க முச்சில்லாம இருக்கானே ஐயோ என் மீசே முறுக்கழகா உன் மீசே துடிக்குது அடக்கிக்கோ அடக்கிக்கோ மிதக்குறதுங்க மிதக்குறதா தண்ணிலே ஆகாசத்துலயா நாங்க தண்ணியில வேலை செய்யறவங்களாச்சே தண்ணியில தாங்க மிதக்கணும் தண்ணி நாரி போயிடும் எங்க வழக்கப்படி பணத்தை எரிச்சுதான் ஆகணும் எப்படியா இருப்பீங்க எங்க வழக்கப்படி நாங்க மிதப்போம் என்னடா பணம் பேசுது நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அறிவு கட்ட முண்டங்களா ஐயா மறுபடிய பாடுங்கிறேன் நீ அழுகுற எங்க டேலகா பட்டாலகா கர்ப்பமுச்சி கண்ணலகா அப்படா ஒப்பரை நிறுத்து தமா என்னடே புருஷன் முன்னாடி சொல்லி நாளை மாட்டீங்க எங்கடா துணியலாம் ஐயோ எங்கடா துணியலாம் பேகிட்டு இருக்குது ஆமா தந்தைய மறந்த வேணா வாங்க பேய்கிட்ட போய் கேட்கலாம் இல்லையா கடைசியா சொல்றேன் இன்னும் 7 நாளில எங்க துணி எல்லாம் வரல உன் முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஓங்கற மேலே வருவான் உனக்கு கரும்புள்ளி கம்பளி குத்து கழுதுல ஏத்த போறானா உனக்கு என்ன சிரிப்பு கிடக்குது ஒன்னையும் சேர்த்துதான் இருக்கிறதெல்லாம் அவுத்து போட்டு போங்க வெளுத்து தரேன் அவருக்கு என்னடா இருக்கு வாங்க போலாம் ஏண்டி பூச்சை புடிச்சுக்க காப்பாத்தி ஒரு ரெண்டு மாட்டி விட்டு உன்னை கண்மணி புள்ள வருது ஏன் புள்ள சிரிக்கிற என்னமோ பேய் பிசாசு பேச்சு அடிபட்டுதே அது என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல தம்பி நாங்க துணி துவைக்கிற குளக்கரைக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு அங்க ஒரு பேய் இருக்குது அது ரொம்ப படிச்ச பேய் அது பார்த்தாலேயே பல கேள்விகளை கேக்குது அதுக்கு யாரும் பதில் சொல்லலைன்னா உடனே அவங்களை பழி வாங்கிடும் இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலையா யாரும் பதில் சொல்லல பலிதான் அவ்வளவுதானே இன்னைக்கு நானே போறேன் அந்த பேயோட கல்வி செருக்க அடக்கிறேன் அதோட கதையே முடிச்சு வைக்கிறேன் நீ தெருக்கூத்தாடுறவன் உனக்கு எதுக்குடா இதெல்லாம் போடா நீ தெரு கூத்த பாதியில நிறுத்திட்டு வந்திருக்க அத போய் முடிங்கிற நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க நான் வளநாட்டு இளவரசன் ஏடாவாராசானா அம்மா நான் ஒரு காரியமா போயிட்டு இருக்கேன் தங்கறதுக்காக இங்க வந்தேன் நீங்க இளவரசர் எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் நான் அப்பவே நினைச்சேன் இளவரசா தான் இருக்கணும் நீ இந்த மனுஷன் தான் கஞ்சியா கஞ்சி குடிக்கிறீங்களா ஓ வாங்க 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 ஏன் சிரிக்கிறாய் யார் நீ உன் கேள்விகளுக்கு பதில் கூறி உன் கொட்டத்தை அடக்க வந்தவன் என் பெயர் பார்த்திபன் ஆலமரத்திடம் அருகம்புல் மோதுகிறது களத்திற்கு வந்த பின் கதை எதற்கு எழுப்பு வினாக்களை பால்மனம் மாறாத சிறுவனே ஒரு கோடி பெருமானம் உள்ள தமிழ் கவிதை ஒன்று கூறு பார்க்கலாம் பேயாக உலவும் பேயாமொழி புலவரே கேளும் மதியாதார் தலைவாசல் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி பெறும் நீர் கேட்டது 1 கோடி நான் கொடுத்தது 4 கோடி போதுமா அறியா சிறுவனே எவையோடு எவை போம் தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் புற்றார் உடன் பிறப்போடு தோல்வலி போம் பொற்றாலியோடு எவையும் போம் சிறுவனே மனிதன் வரும்போது கொண்டு வருவது எது போகும்போது விட்டு செல்வது எது அழுகை மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான் போகும்போது அதை மற்றவர்களுக்கு விட்டு செல்கிறான் இந்த உலகில் தலை சிறந்த நகைச்சுவை எது இன்று இறந்துவிட்ட மனிதனுக்காக நாளை இறக்கப் போகும் மனிதன் அழுவது அரியது எது புலமையில் அடக்கம் உலகத்தை விட பெரியது எது தக்க சமயத்தில் செய்யும் உதவி பொல்லாதது அன்பில்லா மனைவி சுடுவது உன் போன்றோரின் சொல் ஆ? அகங்கார பேயரே ஏன் மௌனம்
தருணம். உடனே இங்கிருந்து ஓடிவிடு. நான் ஓடுவதற்கு வந்தவன் அல்ல, உன்னை ஓட்டுவதற்கு வந்தவன். தாமதம் செய்யாமல் ஓடிவிடு. அற்பனே, என்னை விரட்ட இந்த உலகில் எவனும் பிறக்கவில்லை. தேவர் உலகின் தீந்தமிழ் புலவன். புலமை செருக்கால் கற்றவர்களின் கண்ணீருக்கும் கலைமகளின் சாபத்துக்கும் ஆளாகி பேயாக மாறினேன். தெய்வத்தின் அருள் பெற்ற ஒரு உத்தமனால் என் சாபம் தீரும் என்று கூறப்பட்டது. அது நடந்துவிட்டது. பிஞ்சு வயதில் நஞ்சினும் கொடியை என் அகந்தையை அழித்த நீ மனிதன் அல்ல, தெய்வம். புலவர் பெருந்தகையே, சிறியேன் பிழை செய்திருப்பின் பொறுத்தருள வேண்டும். நீ செய்த பேருதவிக்கு கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன வேண்டும் கேள். தாய் தந்தையரை மீட்கும் கடமையோடு போகின்றேன். எனக்கு உங்கள் ஆசிதான் வேண்டும். இக்கட்டான நேரத்தில் நீ என்னை நினைத்தால் உன் இடர் தீரும். போகும் வழியில் பூங்காவனத்தில் உனக்கு புகலிடம் கிடைக்கும்.